நீங்க இல்ல மனசாட்சியோட மக்கள் கேக்குறது இந்த அம்மா இங்கதான் இருக்கு உள்ள இருக்குன்னு தெரியும். நாங்க வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை அந்த அம்மா பேசு பார்த்துட்டா போதுமா? இந்த மேயரை ரொம்ப டார்கெட் பண்றாங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்கு. கொஞ்சம் மக்களா ஆர்ப்பாட்டம் பண்ற மக்களா டார்கெட் பண்ணல. பேசிக்கா ஆண்டுதோறும் நடக்கிற வேலை, அந்த வேலையில ஒப்பந்த தொழிலாளிகளை வைக்காதீங்க. இப்போ ரொம்ப கம்மியான காலம், ஒரு சீசனல் ஒர்க், நீங்க ஒப்பந்த தொழிலாளிகளை வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த மக்களை கவனிக்காம விட்டதுடைய பலனை தேர்தல் அனுபவிப்பது இல்லை. நான் என்ன சொல்றேன், இது எல்லாத்தையும் அதோட சேர்த்து கொண்டு போய் முடிச்சு போடாதீங்க. நாங்க இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம், இந்த ஆட்சிகளுக்கு கொடுத்த பரிசு 10 நாள் ரோட்ல உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்டு, அது தொழிலாளிகளுடைய குமுறல். அஃப்கோர்ஸ் டிஎம்கே மேலேயே கொடுத்துருக்கணும், இந்த பட்ஜெட்டில் தான் அறிவிச்சாங்க, அது சரியில்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். காலம் தாழ்ந்தது. ஆனால் நீங்கள் பறிச்சதெல்லாம் பறிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ நல்ல வேஷம் இருந்துச்சு. 10 நாள் சாலையில் அமர்ந்துட்டு இருக்காங்க. 10 நாள். இந்த 10 நாள் அவங்க மழையும் பார்த்தாங்க, வெயிலும் பார்த்தாங்க. 10 நாள் அவகாசம் தேவையாண்ட. இது சம்பந்தமாக ஊடகங்கள் கேள்வி கேட்டா ஒரு அமைச்சர் ரொம்ப கோபத்தோட பேசுறாங்க. நீங்க பாத்துறீங்களா? பட்டினியா கிடக்கிறவருடைய வழியும் பட்னியா கிடக்கிறாரு அப்படின்னு சொல்றவருடைய வழியும் ஒரே மாதிரி இருக்காது. நானும் தொழிற்சங்க தலைவராக இருந்து நாங்கள் ஒரு நாளும் எங்க மேனேஜ்மெண்ட் எங்களை வந்து ஏன் பார்க்கல எல்லாம் நாங்கள் கேட்டது கிடையாது. மேனேஜ்மெண்ட் உருவாக்குறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் உருவாக்குற பொறுப்புல நீங்க இல்ல உங்களை உருவாக்குனது மக்கள் இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். ரொம்ப கவனமா இருக்கீங்க இதோட இந்த கேள்விக்கு மட்டும். நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி பதில் சொல்ல மாட்டீங்க டக்குன்னு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் தோழர் கனகராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம். சென்னையை தூய்மையாக வைத்திருந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்து 10 நாளை எட்டியிருக்கிறது. அரசிடமிருந்து அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன தோழர்? இல்லை, அவங்க நிரந்தரம் ஒன்று கேட்குறாங்க. நிரந்தரம். ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் என்னென்னா, கான்ட்ராக்ட் மாறும்போது ஏற்கனவே நாங்கள் 23,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 16,000 ரூபா, இது சரியில்லை, எனவே அரசாங்கமே நேரடியாக பண்ணுங்க. பணி நிரந்தரம்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு? அதாவது நம்முடைய கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் ஆக்ட், அது அநேகமாக இன்றைக்கி யாரும் கடைபிடிக்கிறதே இல்லை. இப்போ இன்றைக்கி அனல் மின் நிலையங்களில் அல்லது மின்சார வாரியத்தில் பணிபுரிகிற மெஜாரிட்டி தொழிலாளிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒப்பந்த தொழிலாளிகளாக இருந்து நிரந்தரமானவங்க. 16/4/98 தீர்ப்பு அது வந்தபோது நான் தூத்துக்குடி அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக நான் அதில் இருந்தேன். 3003 பேரை அடையாளம் கண்டு அவ்வளோ பேரையும் நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒன்று, பேசிக்காக ஆண்டுதோறும் நடக்கிற வேலை, அந்த வேலையில் ஒப்பந்த தொழிலாளிகளை வைக்காதீங்க. இப்போ ரொம்ப கம்மியான காலம், ஒரு சீசனல் ஒர்க், நீங்கள் ஒப்பந்த தொழிலாளிகளை வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நிரந்தரத்தன்மை உள்ள வேலைகளில் நீங்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளிகளை வச்சுருந்தா அதுக்கு பேர் என்னது? உழைப்பு சுரண்டல் என்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எனவே அதில் வைக்கக்கூடாது. அது இந்த அரசுக்கும் பொருந்தும். அது ஆளுகிற அரசு. அரசாங்கத்தை பொறுத்தளவில் அது மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும், ஒரு மாதிரி வேலை அளிப்பவராக அது நடந்து கொள்ள வேண்டும். மாறாக அதுவும் ஊதிய இந்த ஒப்பந்தம் அல்லது கான்ட்ராக்ட் கேஷுவல்னு போனால் அது சரி கிடையாது. இப்போ அடிப்படையில் மக்களே கேட்கறது, இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நிரந்தரம் வேலை கேட்குறாங்க இல்லையா? நிரந்தரமாக வேலை கேட்பதற்கு அந்த மக்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன உரிமை அடிப்படையில் வந்து கேட்குறாங்க அரசாங்கத்துக்கு. சரி, இவ்வளோ நாளாக இருக்கிற அது நிரந்தர வேலையாக இருக்குது, அதனால நிரந்தர வேலையை கொடுங்க. இப்போ அவங்களுடைய போராட்டம் ஆரம்பித்தது அப்படி இல்லைங்க. ஒரு கான்ட்ராக்டர் கீழே வேலை பார்க்குறாங்க, அவர் 23,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாரு.
இப்போ வந்திருக்க கான்ட்ராக்டர் 16,000 சொல்கிறாரு. ஸோ இதில் தான் ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, நிரந்தர தன்மையுள்ள வேலையில் ஒப்பந்தக்காரரை ஏன் நியமிக்கிறீர்கள்? ஏன் இன்னைக்கு தான் இவ்வளோ வந்ததான்னு கேட்காதீங்க. இப்போ இந்தியா ரொம்ப நாளாக அடிமைப்பட்டு கிடந்தது. திடீர்னு ஒரு நேரம் கப்பற்படை எழுச்சி வருது, இது வருது. எனவே நீங்கள் வந்து இவ்வளவு நாளும் செய்யலைங்கிறதையே இனி தொடருவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தாதீங்க. அதுதான் அதில் இருக்கு. இதை தாண்டி பலரும் அதை பற்றி பல கருத்து வைக்கிறாங்க. இப்ப ஆளுகிற அரசு இந்த மக்களை கவனிக்காம விட்டதுடைய பலனை தேர்தல் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்றேன், இது எல்லாத்தையும் அதோட சேர்த்து கொண்டு போய் முடிச்சு போடாதீங்க. சரி, தேர்தலில் இவங்க அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த அரசாங்கம் உறுதியாக அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் நானும் உடன்படுறேன். எடப்பாடி பழனிசாமி வந்தோன்னே என்ன பண்ணுவார்? ஒரு வாதத்துக்காக திமுகவை தூக்கி போட்டுடலாம். எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் கூட்டணி மந்திரி சபையை அமைச்சு இனிமே தமிழ்நாட்டில் தூய்மை பணிகள் தனியார் மயம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? முத தனியார் மயமாக்குனது யாரு? அதிமுக தானே. எனவே மக்கள் அதை புரிந்தே தான் வைத்திருப்பாங்க. இந்த அரசாங்கத்துக்கிட்ட போராட முடியும், வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. போராட வழியோட சொல்றாங்க, நாங்க இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம், இந்த ஆட்சிகளுக்கு கொடுத்த பரிசு 10 நாள் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. கரெக்டு. அது தொழிலாளிகளுடைய குமுறல். அதை அவங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ பழைய பென்ஷன் வரும்னு சொன்னாங்க, வரலை, நாங்கள் சண்டை போடுறோம். பட் இதை எங்களுக்கு உரிமை இருக்குது, இதை நாங்கள் கேட்குறோம். ஆனால் இதை யாரும் கேட்க முடியாது, ஏடிஎம்கே கேட்க முடியாது. ஏன்னா பழைய பென்ஷன் திட்டத்தை ஒழிச்சு கட்டினது யார்? ஏஐடிஎம்கே. நீங்கள் ஊழியர்களை அப்படி பண்ணி 1.25 லட்சம் பேரை ஒரே நேரத்தில் டிஸ்மிஸ் பண்ணது யார்? நீங்கள். சரண்டர் விடுப்பை முற்றிலுமாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், லீவ் சரண்டர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது யார்? ஏடிஎம்கே. அஃப்கோர்ஸ் டிஎம்கே முதல்லையே கொடுத்துருக்கணும், இந்த பட்ஜெட்டில் தான் அறிவிச்சாங்க, அது சரியில்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம், காலம் தாழ்ந்தது என்று. ஆனால் நீங்கள் பறிச்சதெல்லாம் பறிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்களில் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க தான் ஒரு கணிசமான பகுதி கேபி பார்க்குக்கு போனாங்க. ஏற்கனவே இருந்த இதில் எல்லாம் இருந்தாங்க. அது இவங்களான்னு எனக்கு தெரியாது. பட் என்ன, அவங்க வீடு மோசமான நிலைமையில் இருக்குன்னு மாற்று வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு திரும்ப போகிறதுக்கு 1.5 லட்ச ரூபா கேட்ட அரசாங்கம் தானே ஏடிஎம்கே அரசாங்கம். இந்த அரசாங்கம் சொல்லிச்சு, ஃபைட் பண்ணோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்க வந்துட்டு சரிங்க மாற்றிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ இல்லாமலே அவங்க குடியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், எந்த பைசாவும் கொடுக்காம. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு அரசாங்கத்தை இப்போ குடும்பத்தில் தகராறு வருது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் டைவர்ஸ் பண்ணிப்பீங்களா? இல்லை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாவ பிரிவினை பண்ணிட்டு போய் பிரச்சனை வீரியத்தை பொறுத்து நீ வாழவே முடியாதுன்னா பண்ணிதான். இந்த பிரச்சனையில் தொழிலாளிகள் மீது நியாயம் இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கத்தோடு சண்டை போடுவோம், இந்த அரசாங்கத்தை இது ஏற்றுக்கொள்ள வைக்கிற வரை சண்டை போடுவோம். நீ போலீஸை அனுப்பினாலும் சரி, இல்லை வேற என்ன சொன்னாலும் சரி, பார்ப்போம், ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு நிற்கிறது என்பது வேற. இந்த அரசாங்கம் போயிடுச்சுன்னா அடுத்து வர்ற அரசாங்கம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதை சொல்கிறாரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லலை. சொல்லணும். நான் நேர்மையோடு இந்த கேள்வி கேட்குறது. 10 நாள் சாலையில் அமர்ந்துட்டு இருக்காங்க. 10 நாள். இந்த 10 நாள் அவங்க மழையும் பார்த்தாங்க, வெயிலும் பார்த்தாங்க. 10 நாள் அவகாசம் தேவையான்ற இந்த அரசுடைய தேவையில்லை. இந்த போராட்டமே வராமல் இதை முடித்திருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன். திமுக அரசாங்கம் இந்த போராட்டமே வராம முறையாக டீல் பண்ணியிருந்திருக்கணுங்கிறதா என்னோட அபிப்பிராயம். இப்ப சாம்சங் விஷயத்துல நீங்க வந்து அத்தனை நாள் கோர்ட்டுக்கு போய் அவ்வளவு தூரம் போய் ஏன் அது இல்லாமலே அதை முடிச்சிருக்க முடியும்? ஸோ இதுல எல்லாம் அரசாங்கம் தன்னுடைய ஃபோமா நின்று ரைட், இதெல்லாம் நாம் சட்டப்படி செய்ய வேண்டியது, எனவே நான் அதை செய்வேன்னு சொல்லுவேன். அரசாங்கம் இப்படி செஞ்சது தப்பு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. அரசாங்கத்துடைய கை மீறி அதிகாரிகளுடைய கை பலமா இருக்கா? ஏன்னா அங்க இருக்க பலரும் அந்த இயக்குனர் குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, அதாவது அதை பலரும் சொன்னா அதை என்னன்னா போற போக்கில் நம்ம ஊர்ல ஸ்டேட் என்பது பர்மனன்ட் அரசு, கவர்மெண்ட் என்பது தான் மாறி மாறி வரும். நம்ம ரெண்டையும் அரசு என்கிற வார்த்தையை ரெண்டுக்கும் பயன்படுத்துகிறோம்.
இப்போ ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லைனால எல்லாம் நின்று போகுமா? முடியாது, நிற்காது. அது சக்கரம் இழங்கிட்டே நிரந்தரமா இருக்கு. முன்னால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நவீன தாராளமயம் வந்துட்ட பிறகு வர்றதுக்கு முன்னால எப்படி இருக்கும்னா, அவங்க கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி இங்க வருவாங்க, அதிகாரிகள்கிட்ட வருவாங்க, கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு இதை அமல்படுத்து. ஆனா இப்போ அவங்க அப்படி பண்றதில்ல. நேரடியாக இந்த அதிகாரிகளை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டேட்டை, அது நீதிமன்றமாக இருக்கலாம், அல்லது காவல்துறையாக இருக்கலாம், அல்லது மாவட்ட நிர்வாகமாக இருக்கலாம், அவங்க மூலமாக தான் இவங்களை டீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதாவது கையில் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, நியோலிபரல் அஜெண்டாவினுடைய போக்கு இதுவாக இருக்கு. இது ஆரோக்கியம் இல்லாது, இதை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய. இது சம்பந்தமாக ஊடகங்கள் கேள்வி கேட்டா ஒரு அமைச்சர் ரொம்ப கோபத்தோட பேசுறாரு. நீங்க பாத்துறீங்களா? ரொம்ப அலட்சியமா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசுறாரு. அது அழகுதான ஒரு அமைச்சருக்கு. அங்க இருக்க மக்களே அவங்க எவ்வளவு எவ்வளவு கோபமா கூட கேட்கட்டுமே, வாட் இஸ் சார், நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க, பதில் சொல்லாமல் போகக்கூடாது. அது எந்த வகையிலையும் பொருத்தமான நடவடிக்கை இல்லை. நிச்சயமா இந்த அரசாங்கத்துக்கு அது பெருமை சேர்க்காது. 10 நாள் போதுமா? இல்லை அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இல்லை, அடுத்து பலரும் இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வரும். இப்போ நேற்று குற்றமலையிலேயே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இனிமே இதர சங்கங்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை அமல்படுத்த வேண்டும் என்று மற்றவங்களும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கட்சிகள் திமுகவோட கூட்டணியில் இருக்க விசிகாவை தொடங்கி பொதுவுடைமை இயக்கங்கள் உட்பட இந்த சிக்கல்ல அரசுக்கு சுட்டி காட்டி அழுத்தம் கூட தயங்குறீங்க, வேகம் எடுக்கலையோ, இல்ல அலட்சியமா இருக்கீங்க? போராட்டம் நடக்குது, நடக்கட்டும், ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லையே, எல்லாரும் போய் தானே பார்த்து பேசியிருக்காங்க. இப்போ நேற்று தோழர் சண்முகம் போயிருக்காரு, அதுக்கு பேசணும். அதுக்கு முன்னால மத்திய சென்னை ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கு. நேற்று நாம் தமிழர் கட்சி கூட போயிருக்காங்க, அவங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நாம் தமிழர் போவார். நாம் தமிழர் அந்த சாலையில கிடக்கிற பேருந்துகள் 100 பேருந்துல போறவங்க இறங்கி பார்த்துட்டு போறாங்க. ஆமா, நீங்க அரசுக்கு என்ன பண்ணணும்? அரசு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அரசுக்கு சொன்னது என்ன? இல்ல அதைத்தான் சொல்றோம், அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கிறதான் சொல்றோம். சரி, நீங்க இன்னொருத்தர் கொண்டு வந்தது சொல்றீங்க. இப்ப நாங்க எடுத்த வேலை நேரம் சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன? இது நாங்க சொல்றதே இல்லை, நாங்க தானே போராட்டம் நடத்தணும். இப்போ சாம்சங் விஷயம் என்ன? நாங்க தானே சிஐடியு போராடுது, இந்த பக்கம் நாங்களும் சேர்ந்து தானே போராடணும். எனவே நீங்க இன்னொருத்தருக்கு ஆதரவா இருக்கிறதுங்கிறது இல்லை, நாங்க போராடிட்டு தானே இருக்கோம். இதை அமுல்படுத்துங்கன்னு சொல்றோம். அமுல்படுத்துறதுக்கான போராட்டத்தில் உங்களோட அரசாங்கம் வர உங்களோட நிற்போன்னு போய் சொல்லியிருக்கோம். அரசாங்கத்துக்கிட்ட இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்கோம். போராடக்கூடிய மக்களுடைய கோபமும் அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய கோபமும் ஒரே அளவில் இல்லை. அவங்களாம் வலியோட பேசுறாங்க, நீங்க பேசுறோம், அரசு கிட்ட பேசுறோம் அப்படின்ற துளி மாறுது. கூட்டணியில் இருக்கிறதால இல்ல அப்படி பார்க்காதீங்க. இப்போ நீங்க இது ஒவ்வொரு முறையும் இதை கவுண்டர் போஸ்ட் பண்ணுவாங்க. நான் இதே மாதிரி 100கணக்கான விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கேன். இப்போ நீங்க சாம்சங்குக்காக இந்த தொழிலாளிகள் போராடினாங்களான்னு அப்புறம் முன்னால வைப்பாங்க. எல்லாத்துலேயும் இயல்பாக தொழிலாளிகளுக்கும் அதை ரெப்ரசன்ட் பண்றவங்களுக்கும் அதே போல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் இடையில உணர்வுபூர்வமான ப்ரெசன்டேஷனில் தெர் வில் பி டிஃப்ரென்ஸ். அது எப்போதுமே தானே இருந்துகிட்டு இருந்திருக்கு, அது இன்னைக்கு மட்டும் இல்லை. சரி, பட்டினியாக கிடக்கிறவருடைய வழியும் பட்னியாக கிடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவருடைய வழியும் ஒரே மாதிரி இருக்காது. அது நாடகங்களில் சினிமாக்களில் வேணால் சாத்தியம். இயல்புலே நீங்கள் என்ன சொல்வீங்க? இது நியாயம், இதை அமுல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சம்பளத்தை இழந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த கோபத்தை ரெண்டும் ஒரே மாதிரி இல்லைன்னு பார்க்காதீங்க. நான் பேசும்போது இப்படி தான் பேசுவேன். அரசு பெரும் நிறுவனங்களுக்கு அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது என்பதை மக்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாமா? இல்லை, நிறைய நீங்கள் சமூக நீதி அரசு இந்த விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இப்போ இல்லை, நோக்கியா எவ்வளோ காலம் ஆச்சு? அவங்க 638 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 638 கோடி ரூபாயும்
ஒரு பைசா பாக்கி இல்லாமல் திருப்பி தர்றேன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஓஇ போட்டு திருப்பி கொடுத்துச்சு. 2 எம்ஓஇ ஜெயலலிதா போட்டாங்க, அதை வெளிப்படையாக சொல்லலை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 2020 மார்ச்சில் 1500 கோடி ரெனால்ட் நிசான் கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்பிட்ரேஷனை தவிர்க்கிறதுக்கு. அது அந்த கதையெல்லாம் பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அரசு என்பது, அரசாங்கம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே அப்படி தான் இருக்கும். அவங்க அது அந்த பிரின்சிபலை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதன் மூலம் நியாயத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இடதுசாரிகள் அதிலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். அரசு எங்களை விட்டு விட்டது அப்படின்னு மக்கள்லாம் புலம்புறாங்களே, இந்த வழி எல்லாம் நீங்க உணர்றீங்களா? அதுக்கு என்ன மருந்து? என்ன வித்துட்டாங்க அரசு தனியா, அதனால தான் அவங்களோட கூட நிற்கிறோம், அதனால தான் ஃபைட் பண்ணுறோம், அதனால தான் முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்று சொல்கிறோம். நேற்றுக்கு 2 அமைச்சரோடவும் எங்கள் மாநில செயலாளர் பேசியிருக்காரு. அதனால தான் சொல்கிறோம். நீங்க சொல்யூஷன் ஒன்று கொடுத்தா தேர்தலுக்கான சொல்யூஷனை தான் பார்க்க முடியுமா? இது அப்படிதான் இல்லை அப்படி நான் பார்க்கல. தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா மக்களை எப்படி வேணாலும் அடிக்கலாமா? அதுவும் கூடாது. அதான் தேர்தலா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை, நியாயமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. இது நியாயம், அவங்களுடைய கோரிக்கை நியாயம், எனவே அமல்படுத்தும். மீண்டும் இது இந்த கில்ல இறுதி கேள்வி. அரசாங்கம் மக்களுக்கு இடையில அதிகாரிகளுடைய கை மூங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? பல இயல்பா அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இது இந்தியா முழுவதுக்குமான ட்ரெண்டு மட்டும் இல்ல, உலகம் முழுவதுக்குமான ட்ரெண்டாக இது இருக்கிறது. அதிகாரிகள் கை ஓங்குவது, அதுதான் நியோலிபரல் அஜெண்டா வந்தோடனே அவன் என்ன பண்றான், இவங்க கிட்ட பல விஷயங்களை சொல்றான். ட்ரெயின் அப் பண்ணும்போதே இவங்களை அப்படி ட்ரெயின் அப் பண்றான். ஸோ அதுவும் எஸ்பெஷலி பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இதுல எல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸரை தனியாக பாசுறது, இதுதான் பாலிசின்னு சொல்கிறது, இப்படித்தான் பண்ணணும்னு சொல்கிறது. நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்து நீங்கள் இப்படி இருக்காதீங்க, நீங்கள் இந்த வளர்ச்சி வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்யணும், போராட்டங்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்வது. நீதிமன்றங்களை பார்த்து நீங்கள் ஒரு ஒரு பெரும் வளர்ச்சிக்காக இந்தியா போகணுன்னா போராட்டங்களில் ஈடுபடுறவங்க தண்டிக்கப்பட வேண்டும் என்பது. நான் சொல்கிறேனே, இப்போ நான் சொன்னேன் தெர்மலில் நான் ஒப்பந்த தொழிலாளிகள் சங்கத்துக்கு நான் பொதுச் செயலாளர், நாங்கள் வழக்கு போட்டிருந்தோம். சம வேலைக்கு சம ஊதியம். நாங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 16/4/98 அந்த தீர்ப்பு வந்துச்சு. அதை அமுல்படுத்தணும்னு சண்டை போட்டோம், அமுல்படுத்திட்டாங்க. அப்போ இடைப்பட்ட காலத்தில் கொடுக்காத காசை திரும்ப கொடுக்கணும்னாங்க. ஒரு ஒப்பந்த தொழிலாளிக்கு அன்னைக்கு 68,000 ரூபா அதிகபட்சம் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் அரியஸ் கொடுத்தாங்க. நீங்கள் அரியஸ்ன்றதை நீங்கள் பாருங்கள், 68,000 ஒரு ஒப்பந்த தொழிலாளி 30 ரூபா தான் அவருக்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தார், 68,000. ஸோ இன்னைக்கு நீதிமன்றங்கள் அந்த மாதிரியான தீர்ப்புகளை சொல்கிறதுக்கு முன் வருதா அப்படின்னு பாருங்கள். லேபர் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் சாம்சங் நான் பதிவு பண்ண மாட்டேன்னா அதை நியாயப்படுத்துகிற லேபர் கமிஷனர்கள், டெப்யூட்டி கமிஷனர்கள் இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். எனவே ஸ்ட்ராங் இது நீதி, அதாவது இந்த நவீன தாராளமய கொள்கை வந்துட்ட பிறகு அதிகாரிகள் அரசே நினைச்சாலும் பண்ண விடாமல் தடுக்கிற முறையில் பலரும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி பதில் சொல்ல மாட்டீங்களே டக்குன்னு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இல்லை இதை பல நேரத்தில் சொல்லுவாங்க. இப்போ நானும் தொழிற்சங்க தலைவராக இருந்து நாங்கள் ஒரு நாளும் எங்கள் மேனேஜ்மெண்ட் எங்களை ஏன் பார்க்கலாம் நாங்கள் கேட்டது கிடையாது. உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், போராட்டம் நடந்திருக்கோம், ஸ்ட்ரைக் பண்ணி இருந்திருக்கோம். நான் மேனேஜ்மெண்ட் உருவாக்குறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் உருவாக்குற பொறுப்புல நீங்க இல்ல இவங்களை உருவாக்குறது மக்கள் இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். இவங்க ஒரு மேயர் இதை தீர்த்து வைக்கிற நிலையில் இல்லாத போது நீங்க 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 அமைச்சரை மற்றவர்களை பேசும்போது நான் வேற விதமா பதில் சொல்லியிருப்பேன். அமைச்சர் பார்த்து இருந்திருக்கணும், பேசி இருந்திருக்கணும் அப்படின்னு. இந்த மேயரை ரொம்ப டார்கெட் பண்றாங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்கு. கொஞ்சம் மக்களா ஆர்ப்பாட்டம் பண்ற மக்களா டார்கெட் பண்ணல, ஆர்ப்பாட்டத்துக்கு வெளியே இருக்கிறவங்க, இந்த அரசியல் பேசுறவங்க இருக்காங்கல்ல, பேசும்போது அவங்க பேச்சு துணியை மற்றதை பேசுறாங்க.
எனக்கு வந்து நான் ஒன்று பார்க்குறேன், இந்த மேயரை விட அதிகார மட்டத்தில் இருக்கவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அப்போ எதையும் ஆஃபர் பண்ண முடியாத ஒரு மேயர் வந்து அங்கே வந்து நிற்க மாட்டாங்க. இது இயல்பா? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். சரிங்க தோழர். அமைச்சர் கட்டாயம் பேச வேண்டும், இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். ஏன்னா இது வந்து பாலிசி இஷ்யூ என்கிற முறையில் அவங்க அதை செஞ்சுருக்கணும்னு பார்க்குறேனே தவிர, நீங்கள் இவங்க மேயரே வந்து பார்த்துருந்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நபரை டார்கெட் பண்ணுறீங்க. மேயர் மட்டுமே இந்த இஷ்யூக்கு செட்டில் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முடியாது. ஆனால் மக்கள் இது மக்கள் கேட்குற கேள்வி. அதுதான் மக்கள் கேட்பாங்க. பல விஷயத்தையும் அவங்க வரலையே வந்து பார்க்கல. இல்லை, மக்களுக்கு அந்த அபிப்பிராயம் இருக்கிறது, அது நியாயமானது. பட் பேசிக்கான ஒரே ஒரு விஷயம் தானே, அந்த கொஸ்டின் என்னது, இந்த இஷ்யூவை செட்டில் பண்ணுங்க. இந்த பார்க்கல கேட்கல அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இது கொஞ்சம் கொஞ்சமாக பிசுபிசுக்க ஆரம்பிக்கும். பார்த்துட்டா போயிடுமா அப்படிங்கிறதுல. ரெண்டாவது, எஸ்பெஷலி மேயர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமாங்கிற கேள்வி. இது ரெண்டும் இல்லாத போது நீங்கள் என்ன பேசுனீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் அங்கே கொண்டு போய் தள்ளிக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் டார்கெட் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. பிரதான டார்கெட் ஒன்று இருக்கு, அது அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். அதை இவங்கனால நிச்சயமா பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அமைச்சர் கே நேரு அவர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மக்களை பண்ணணும், வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, பண்ணணும், பேசணும். நீங்கள் அவங்களுடைய கோரிக்கையை, நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றணும். அது அவசியமானது. அந்த அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. போராட்டம் தவறு. போராட்டத்தில் என்ன தவறுன்னு எதுவுமே கிடையாதுங்க. போராட்டம் நியாயமானதான். எல்லா போராட்டங்களும் தவிர்க்க முடியாமல் எடுக்கப்படுவது தான். எனவே போராட்டத்தை நான் எந்த போராட்டத்தையும் நான் தவறுலாம் சொல்ல மாட்டேன். அவங்க இப்படி வெயிலையும் பனிலையும் மழையிலையும் இப்படி இருக்கணும், வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே இருக்கணுங்கிறது அவங்களுக்கு என்ன வேண்டுதல். எனவே அப்புறம் போராட்டங்கள், நீங்கள் எல்லா போராட்டங்களுமே உடனடியாக இந்த மாதிரியான நிலைமைக்கு போகிறதில்லை. நீங்கள் திடீர்னு என்ன இன்னைக்கு வந்தால் உட்கார்ந்தாங்க, அவங்களுக்கு நிறையா கோரிக்கைகள் இருக்குது, ரொம்ப நாள் சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த வடிவத்துக்கு வந்த அன்னைக்கு தான் நீங்கள்லாம் இதை பேசுகிறீங்களே தவிர, அதாவது பொதுமக்கள்கிட்ட இது வருதே தவிர, இல்லைன்னா அது வரப்போகிறதில்ல. எனவே அமைச்சர் தலையிடணும், முதலமைச்சர் தலையிடணும், இம்மீடியட்டாக அதை செட்டில் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை இந்த அரசாங்கம் செய்ய முன்வர வேண்டும். அது அடிப்படையான கடமைகளில் ஒன்று என்றுதான் நான் பார்க்குறேன். 10 நாள் கண்ணீர் சிந்திருக்கக்கூடிய இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய கண்ணீருக்கு அரசு விலை கொடுக்கும் இல்லையா, தவறான முடிவு எடுத்தால் அப்படி புரிஞ்சுக்கலாம். கட்டாயம் இல்லை, நான் 2 விஷயம் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் அப்படின்னா 38 நாள் ஸ்ட்ரைக் பண்ண சாம்சங் தொழிலாளிகள் இல்லை விலை கொடுக்கணுங்கிறது இந்த அரசாங்கத்து மேலே கோபம் இருக்குங்கிறத தாண்டி அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஸோ அடுத்த ஸ்டேஜில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மாற்றம், எடப்பாடி பழனிசாமி பண்ணிடுவாரா? பிஜேபி பண்ணிருமா? இல்ல அதை பார்க்காம நீங்க எங்க நானும் சொல்றேன், நியோ லிபரல் அஜெண்டாவை இவங்களும் ஆதரிக்கிறாங்க, அவங்களும் ஆதரிக்கிறாங்க. யாரு? திமுகவும் ஆதரிக்குது, அதிமுகவும் ஆதரிக்குது. ஆனா அதிமுக எல்லாத்துலேயும் முன்னால போயிருக்கு. இந்தியா முழுவதும் 2004 இருந்து தான் என்ன வந்தாங்க, ஓல்டு பென்ஷன் கிடையாதுன்னாங்க. தமிழ்நாட்டில் அதை 2003 இருந்தே இவங்க கொண்டு வந்தாங்க. அந்த 1.25 லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ணது இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது, அவங்க தான் பண்ணாங்க. கொரோனா காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு நிப்பாட்டினவங்க அவங்க தான். எது இந்த லீவ் சரண்டர்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு 58 வயசு ஓய்வு கால வயதை 60 வயசாக மாற்றினவங்க அவங்க தான். நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு மாற்ற அவங்க இல்லைங்கிறது தெரியும். எனவே இந்த அரசாங்கத்தோட சண்டை போடுவோம், அரசாங்கத்தை செய்ய வைப்போம் என்பதற்கு மேலே நீங்கள் அடுத்த இது போனீங்கன்னா நீங்கள் தப்பாக போகிறீங்கன்னு தானே அர்த்தம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் பார்க்கணும்ல, ஆக்சுவலாக செய்வாங்கன்னு பார்க்கணும்ல. ஸோ நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது இல்லைன்னா அது ஊரில் சொல்லுவாங்கல்ல, இதில் வானொலியில் தப்பி நெருப்புக்குள்ளே விழுந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல, கொதிக்கிற சட்டியிலிருந்து குதிச்சு அடுப்பில் விழுந்த கதை. அது மாறக்கூடாது. அது
எனவே நீங்க உங்க கோபம் நியாயமானது, ம். இது உங்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஆனா இதுக்கு நான் இது பண்ணலைன்னா இது பண்ணுவேன் அப்படின்னா அது மிக மோசமான நிலைமைக்கு போய் சேருங்கிறது தான். எனவே இந்த அரசாங்கத்தை எல்லாரும் சேருவோம், எல்லாரும் போராடுவோம். ஒருவேளை இவங்க வரல அப்படின்னு சொன்னா நாளைக்கு இதர சங்கங்களும் போராட முன் வருவோம். அதன் மூலமாக அரசாங்கத்தை படிக்க வைப்போம். அதுதான் தீர்வா இருக்குமே தவிர இவங்க இல்லைன்னா அந்த கோபத்தை கண்ணீரை அவங்க மேல காட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. எங்க அவங்க சொல்றதே எதுக்காக சொல்றாங்க? போன கவர்மெண்ட் தீக்கலைன்னு தானே சொல்றாங்க. நம்பி ஓட்டு போட்டோம். முதல்வர் எல்லா இல்ல ஏன் நம்பி, ஏன் இவங்களை நம்பினாங்க? நம்பினாங்க, செய்வாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. ரைட். ஏன் அப்போ ஏன் அவங்க செய்யல? இந்த சிக்கலுக்கு காரணமே அவங்கதான். அவங்கதான். அப்போ திரும்ப நான் அங்க போறேங்கிறது என்ன நியாயம்? இட்ஸ் நாட் கரெக்ட். நன்றி தொடர். நன்றி நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24/7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.